பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தையை நாம் கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, நம்மை அழிக்க நினைப்பவனை நம்மை ஆளாக்க நினைப்பவர் ஏற்கனவே அழித்து விட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மை அழிக்க நினைப்பவனை நம்மை ஆளாக்க நினைக்கும் கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில் அழித்து விட்டார். ஆமென். நாம் பாக்கியசாலிகள். நம்மிடத்தில் இருக்கிறவைகளை நம்மை அழிக்க நினைக்கிற சத்துரு 3 காரியங்களை செய்து எடுக்கிறான். ஒன்று, அவன் திருடன். அவன் திருடுகிறான். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருட்களை, ஆண்டவர் கொடுக்கிற பணத்தை, பிள்ளைகளை, தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை, உங்கள் நல்ல சுகத்தை, உங்க நல்ல பலத்தை எப்போதும் திருடுறதுக்காகவே சுற்றி சுற்றி வருகிறவன் பிசாசாகிய சத்துரு. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிசாசாகிய சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அந்த வகைகள் ஒரு வகைதான் அவன் திருடுகிறது. இந்த காலை வேளையில நீங்கள் ஆரோக்கியத்தையோ, சொத்தையோ, சம்பத்தையோ, பிள்ளைகளையோ, இவைகளெல்லாம் இழந்திருக்கிறீர்கள். சத்துரு திருடி இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, அவன் எவைகளை சத்துரு திருடுனானோ அவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். திருடனுடைய திருடப்பட்டவைகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இரண்டாவது பார்க்கிறோம், அவன் கொல்லுகிறான். அவன் எதை கொல்லுகிறான்? சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் கொல்ல வருகிறான். அதற்கு கர்த்தர் விடமாட்டார். அந்த ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். இயேசு சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு அல்ல, ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். அவன் கொல்ல வருகிறான், ஜீவனை எடுக்க வருகிறான். ஆனால் இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்து உங்கள் ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்கள் ஜீவன் காப்பாற்றப்படுகிறது. மூன்றாவது அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் அழிக்கிறான். அவன் அழிப்பவன். அந்த சத்துரு அழிக்க வரும் பொழுது நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜெயமெடுத்து அவனை அழிக்கிறார். ஆகவே உங்களை முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்கள் ஜீவனை பாதுகாத்து, அந்த ஜீவனை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய ஜீவனை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுங்கள். திருடப்பட்டவைகளை கர்த்தர் திரும்ப தருவார். அழிக்கப்பட்டவைகளை மறுபடியும் உண்டாக்கி தருவார். கொல்லப்பட்டவைகளை தேவன் உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகவே தைரியத்தோடு தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து திரும்ப கொடுப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து திருடப்பட்டிருக்கிறதோ, அழிக்கப்பட்டிருக்கிறதோ, கொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் திரும்ப தருகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார். கர்த்தாவே, உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுப்பதும் அல்லாமல் அந்த ஜீவனை கர்த்தர் பரிபூரணப்படுத்துவீராக. ஆண்டவரே, யோபுவின் வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களும் திருடப்பட்டு, அழிக்கப்பட்டு, கொல்லப்பட்டிருந்தாலும் எங்கள் தேவன் யோபுவை திரும்ப கட்டினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் திரும்ப எடுப்பித்து கட்டுவிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு இடிக்க எடுத்துக்கொண்ட காலத்தை பார்க்கிறோம். நீ சீக்கிரத்தில் கட்டி எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்க பலத்த கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எழுப்பி கட்டி ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.